May the grace, love, peace and joy of the Lord be with you all in the name of the Lord Jesus Christ. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் தயவும் சந்தோஷம் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் இருப்பதாக. Amen. Let us establish in the truth of Christ. கிறிஸ்துவினுடைய சத்தியத்திலே நாம் ஸ்திரப்படுவோம். Amen. Hallelujah. 1 Timothy chapter 2 verses 1 to 4, it says, I exhort therefore that first of all supplications, prayers, intercessions, and giving of thanks be made for all men, for kings, and for all that are in authority, that we may lead a quiet and peaceable life in all godliness and honesty. For this is good and acceptable in the sight of God our Savior, who will have all men to be saved and to come unto the knowledge of the truth. Amen. Hallelujah. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4 வேதம் சொல்லுகிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராக தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கார் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, the Bible admonishes us to always pray and to always intercede and also must always bring supplication to God for all the men of this world and for all the kings and all the one who are in the authority, so that we may lead a quiet and peaceful life in the country, in the place that we are living, in all godliness and honesty. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பான வேதவசனம் நமக்கு வழிகொடுத்துகிறது என்னவென்றால், நம்ம எல்லா மனுஷருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் யாவருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜபங்களையும் நம்ம பண்ண வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. எதற்கென்றால், நம்ம வாழுகிற தேசத்தில் வாழுகிற இடத்துல நம்ம எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் எந்த கலகம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு வாழும்படிக்கு நம்ம அப்படி செய்ய வேண்டும் வசனம் சொல்லுகிறது. And our God, the Savior, our God, His desire is He wants all men to be saved, and also they must come into the knowledge of the truth. நம் பிதாவாகிய தேவன், ரட்சகராகிய தேவன், அவர் சித்தம் என்னவென்றால் அவர் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அது மாற்றமல்ல சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சித்தமுள்ளவராயிருக்கிறார். The Greek word translated knowledge in the scripture above is epignosis. It means full, exact or precise knowledge. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை, இந்த அறிவு என்று சொல்லப்படுகிற இந்த வேத வாக்கியத்தில் அறிவு என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எபிக்னோசிஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட அறிவு என்றால், முழுமையான அறிவும் மற்றும் சரியான அறிவும் திட்டவட்டமான அறிவும் துல்லியமான அறிவை குறித்து சொல்லுகிறது. Our God wants all men to be saved and to come, and also to come into the full, exact or precise knowledge of truth. நம் பிதாவாகிய தேவன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் மற்றும் எல்லா மனுஷரும் சத்தியத்தை, துல்லியமான சத்தியத்தை, சரியான சத்திய திட்டமான சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். It's also the reason our God had set ministers and ministries in the place as a gift to the church. இந்த காரணத்தினால தான் பிதாவாகிய தேவன் சபைக்கு ஒரு பரிசாக, நன்மையாக ஊழியங்களையும் சபையில வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். In Ephesians chapter 4 verses 11 to 13, Bible says, and He gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers, for the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ, till we all come in the unity of the faith and of the knowledge of the Son of God, unto a perfect man,
unto the measure of the stature of the fullness of Christ. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 13 வசனத்தில் வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, our God wants us to build up and establish in the word of truth until all of us as a church member, all of us as the body of God, to come to such a level, to such a higher level of faith and in the knowledge of the Son of God, which is to be mature and to be fully grown in the Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பான பிதாவாகிய தேவன் நம்முடைய அவர் வார்த்தை சத்தியத்திலே நாம் கட்டப்பட வேண்டும், நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எதற்கென்றால் நம் கிறிஸ்துவின் சரீரமாக நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அவருக்கு மேல் கொண்டிருக்கிற உயர்ந்த அளவான விசுவாசத்தில் நம்ம வளர வேண்டும் மற்றும் அவரை துல்லியமான திட்டவட்டமான சரியான அறிவில நம் வளர வேண்டும் மற்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம முதிர்ச்சி உள்ளவர்களாகவும் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். As we develop in Christ and in the things of the Holy Spirit, and as we increase in the revelation knowledge of the Word of God, we are able to tame circumstances and live above the elements of the world. நாம் கிறிஸ்துவுக்குள் நம்ம வளர்ச்சி அடையும் பொழுது, கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியுடைய காரியங்கள் நாம் ஈடுபடும் பொழுது, நம்முடைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வெளிப்படுத்தப்பட்ட அறிவிலே நம்ம பெருகும் பொழுது நாம் சூழ்நிலைகளை அடக்க முடியும் மற்றும் உலகத்தின் கூறுகளுக்கு அப்பால் நம்ம வாழ முடியும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். When we have the precise knowledge of the truth of God, which is the truth about Christ and what He has done for us and in us, our life will be an endless stream of peace, joy and victory. நாம் எப்பொழுதும் நம்ம தேவனுடைய கிறிஸ்துவை குறித்ததான சத்தியத்தினுடைய அறிவிலே நம் துல்லியமாக நம்ம அறிந்து கொள்ளும்போது பெருகும் பொழுது அவர் நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார், நமக்காக என்ன செய்திருக்கார், அந்த துல்லியமான அறிவிலே நம்ம வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முடிவில்லாத வெற்றியும் ஜெயமும் சந்தோஷத்தின் நீரோடையா இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்கிறோம். The Bible also says in Psalms chapter 87 verse 3, glorious things are spoken of thee, O city of God. And also he says the Bible says in Psalms 50 verse 2, it says, out of Zion the perfection of beauty God had shined. Amen. Hallelujah. வேதம் சொல்லுகிற சங்கீதம் 87ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் என்று சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, in Christ, God had spoken a glorious thing about us. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து மகிமையான காரியத்தை வசனித்திருக்கிறார், அறிக்கை பண்ணியிருக்கிறார். And also we are in Christ, the Holy Spirit is within us. The Bible says, out of Zion the perfection of beauty God had shined. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிப்பார். Because now we are in Christ, God shining through us as a perfection of beauty. இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடி தேவன் வடிவுள்ள பூர்ண வடிவுள்ள அந்த அழகுல அந்த அவருடைய அழகினால் நம் மூலமாய் பிரகாசிக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். Now God shines through us. இன்னைக்கு தேவன் நமக்குள்ள இருந்து பிரகாசிக்கிறார். In Christ we are the perfection of God's beauty. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு நாம் தேவனுடைய பூரண வடிவுள்ளவர்களா அளவுள்ளவர்களா இருக்கிறோம். So in Christ, in this world, we shine the perfection of beauty into this world. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் அவர் தேவனுடைய பரிபூர்ண அழகத்தை வெளிப்படுத்துவர்களா இருக்க வேண்டும். So in 2 Peter chapter 1 verse 2 to 4, the Bible says, grace and peace be multiplied to you in the knowledge of God and Jesus of our Lord, as His divine power is given to us all things that pertain to life and godliness,
through the knowledge of him who called us by glory and virtue, by which we have been given to us exceedingly great and precious promises, that through this you may be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through love. 2 பேதுரு 1:2-4 சொல்லுகிற தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தள்ளுதமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால் நமக்கு உண்டா இருக்கிற சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, how our grace and peace to be multiplied. The Bible declares that it is by the knowledge of God and of the Lord Jesus Christ. கிறிஸ்துக்கு அருமையான அன்பான எப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தின் கிருபையும் பெருக செய்வது வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே அந்த கிருபையும் சமாதானம் வாழ்க்கையில பெருகிறதா இருக்கிறது. And also the Bible said to the knowledge of God, the divine power of God given us all things that pertain to life and godliness. வேதம் சொல்லுகிறது நம்ம அழைத்தவராகி தேவனை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறது என்று அறிந்து கொள்ளுகிறோம். In Philemon chapter 1:6 the Bible says that the sharing of your faith may become effective by the acknowledgement of every good thing which is in you in Christ Jesus. பிலமன் 1:6 சொல்லுகிறது, உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் என்று வசனம் சொல்லியிருக்க பிரகாரம். For our communication of faith, for our sharing of faith to become effectual in our life, we should acknowledge of every good thing which is in us in Christ Jesus. நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தின் அந்யோனி, விசுவாசத்தின் தொடர், விசுவாசத்தினுடைய பங்களிப்பு சிறப்பாக திறம்பட பலன்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுக்கு நமக்கு இருக்கிற சகல நன்மைகளும் அறிக்கை பண்ணி ஒப்புக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். Let us establish the truth of God, the knowledge of God. கிறிஸ்துவினுடைய வசனத்திலும் அவருடைய அறிவிலும் நம்ம பெருகும் ஸ்தரப்படுவோம். God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.